வாழ்க்கை ஒரு நல்ல அருமையான ஒரு வாழ்க்கை. பெற்றெடுத்த பிள்ளைகள் கண்டெடுப்பா கண்டிப்பாக அருமையான தகப்பன் பெற்றெடுத்து அந்த பிள்ளைகளை நல்ல வழியில் நடத்தி ஆண்டவர் சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் வழியிலே நடப்போம் என்று சொன்னார். கண்டிப்பா என்னைக்கு நான் பாடிக்கொண்டிருக்கிற நான் என்னைக்கு மறிப்பேன் என்று எனக்கே தெரியாது. ஆனால் நான் மறித்தாலும் பரலோக ராஜ்யத்தில் இளைப்பாற வேண்டும் என்று வேண்டி விரும்புகிறேன். உங்க பரலோகம் போவதோ நாளெல்லாம் வாழ்ந்திருந்த எனக்கு மகனே, நாளெல்லாம் வாழ்ந்திருந்த எனக்கு எனக்கு உங்க பரலோகமே போதும். நான் நடந்தேன் மாயனும் பாசமதில் தஞ்சம் புகுந்தேன். பந்தலின் காட்சியில் நான் நடந்தேன் மாயனும் பாசமதில் தஞ்சம் புகுந்தேன். சோதனை விழுந்த போது நெஞ்சு உடைந்தேன், சோதனை விழுந்த போது நெஞ்சு உடைந்தேன். பரலோக ராஜ்யம் மட்டும்தான் நம்மளுக்கு பிரயோஜனமான ஒரு இடம். இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வீடு நிரந்தரமானது அல்ல, இந்த காடு நிரந்தரமானது அல்ல. நிரந்தரமான ஒரே இடம் பரலோக ராஜ்யம் மட்டும்தான்.
அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரை இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அன்பு தகப்பனாரை அநேகருக்கு பயனுள்ளவர்களாய் பிரயோஜனம் உள்ளவர்களாய் கல்வித்துறையிலே, இறைத்துறையிலே, சமூக பணியிலே, திருச்சபைகளிலே அநேக இல்லாத இயலாத மக்களுக்கு பணியாற்றுகின்றவராய் நீர் எங்களுக்கு கொடுத்து முதிர் வயதையும் தாண்டி நாங்கள் அவரோடு கூட இருக்கும்படியாய் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டி இந்த உலகத்தின் பாடுகள் போதும் என்றும் இந்த உலகத்தில் அவன் ஆற்றிய பணிகள் போதும் என்றும் உடைய திருக்கரத்துக்குள்ளாய் சேர்த்து கொண்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பு அம்மாவையும் இவர்களுக்கு கொடுத்த அருமையான அழகான பிள்ளைகளையும் நாங்கள் நினைத்து நன்றி செலுத்துகிறோம். அவரோடு கூட கர்த்தருடைய திருப்பணியிலே தங்களை இணைத்துக் கொள்ளும்படியா இந்த பிள்ளைகளை வளர்ப்பித்து ஒரு நல்ல நிலையில இந்த பிள்ளைகளை சமுதாயத்திற்கு கொடுக்க நீர் அவளுக்கு ஞானத்தையும் கிருபையும் கொடுத்து பிள்ளைகள் அநேகருக்கு பயனுள்ள பிள்ளைகளாய் இருக்கும்படியாய் வளர்ப்பிக்க நீர் அவர்களுக்கு செய்த உதவிகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இழப்பு எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, தாங்க முடியாது ஆண்டவரே. ஒருவேளை வயது முதிர்ந்திருந்தாலும் வீட்டிலே சும்மா இருந்திருந்தாலும் எங்களோடு கூட என் தகப்பனார் இருக்கிறார், என்னோட துணை கணவர் இருக்கிறார், எனக்கு அசைக்க முடியாத உறவு ஒன்று இருக்கிறது என்கிற அந்த நம்பிக்கையை நாங்கள் இழக்கும்படியான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் ஆண்டவரே, நாங்களும் ஒரு நாள் இப்படிப்பட்ட நிலையில் வரப்போகிறோம் என்கிற சிந்தனையை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக நீர் வருகிற போது இவர்கள் முன்னாக எங்களுக்கு முன்பாக எழுந்திருந்து எங்களை வரவேற்று நாங்கள் ஒருவரை சந்திக்க போகிறோம் என்கிற நம்பிக்கையின் உறுதியிலே கர்த்தாவே நாங்கள் இவரை இவருடைய திருக்கரத்துக்குள்ளாய் அர்ப்பணிக்க நீர் எங்களுடைய சிந்தனைகளிலே இதோ நான் போகிறேன், திரும்ப ஒருமளவும் உலகம் தராத சமாதானத்தை வைத்துக் கொண்டு சொன்ன அந்த சமாதானத்தையும் ஆறுதலையும் தேர்தலையும் பெற்றுக்கொள்ள நீர்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் விசேஷ விதமாக அன்பு அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் குடும்பத்தினர் ஒவ்வொருவருக்கு கர்த்தாவே அப்படிப்பட்ட ஆறுதலையும் சமாதானத்தையும் நீர் கொடுக்கிறதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல சாட்சியான ஆண்டவரை மற்றவர்கள் பொறுமையாய் பேசுகின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடித்திருக்கிற இவருடைய வாழ்க்கையின் அடிச்சுவடுகளை நாங்களும் பின்பற்றி செல்ல எங்களுக்கு அவர் உதாரணமாக இருக்க அவரை நாங்கள் உதாரணமாக ஏற்றுக்கொள்ள நிறுத்தாமல் எங்களுக்கு சந்தையிலே நல்ல அறிவையும் ஞானத்தையும் கொடுத்து வாழ்ந்த வாழ்க்கையை நாங்களும் வாழ்ந்து உமக்கு மகிமுள்ள பிள்ளைகளாக இருக்க நிறுத்தாமல் இந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் ஆண்டவரை சிந்தனையிலே நீர் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம். வந்தவர்களையும் வந்து சென்றவர்களையும் வரவேண்டியவர்களையும் நீர் ஆண்டவரை சுகத்தோடு அழைத்து வந்து பலத்தோடு குடும்பத்திலே மீண்டுமாய் போய் சேரும்படியாய் செய்து ஒரு நல்ல அடக்க ஆராதனை கர்த்தாவே இந்த நாமத்தின் மகிமைக்காய் நடைபெற நிறுத்தாமை கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, நாங்கள் இப்படி ஒரு முடிவிலே வருகிற போது இப்படி ராஜ்யத்துக்குள்ளாய் பிரவேசிப்பதற்கு நாங்கள் எங்களை இதை நினைத்து தகுதிப்படுத்திக் கொள்ள எங்களை தயார்படுத்திக் கொள்ள நிறுத்தாமை எங்களுக்கு மனப்பக்குவங்களையும் ஆண்டவரை நல் சிந்தனையில் கொடுக்க முடியாமல் ஜெபிக்கிறோம். நாங்களும் எவரை போல மற்றவர்களுக்கு பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து உடைய மகிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அடக்காராதனை முழுவதும் புதைக்கல்ல நாங்கள் விதைக்க போகிறோம். இந்த பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தாரும். நீரை பொறுப்பேற்றுக் கொள்ளும். அனைத்து நிகழ்வுகளையும் உம்முடைய திருக்கரத்துக்குள்ளாய் வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எடுக்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென்.
Fear not, I am with thee. Blessed golden ray, like a star of glory, lightning up my way. Through the clouds of midnight, this bright promise sure, He will never leave thee, never will leave thee alone. No, never alone. No, never alone. He promised never to leave you, never to leave you alone. No, never alone. No, never alone. He promised never to leave. Roses fade around me, lilies bloom under the bloom. Jesus never, never alone. No, never alone. Never alone. No, never alone. He promised never to leave, whispering be of death. Joys like birds of springtime to my heart flow, singing all so sweetly, He will not leave you alone. No, never alone. No, never alone. He promised never to leave you, never to leave you alone. No, never alone. No, never alone. He promised never to leave you, never to leave you alone. அப்பாக்கு இங்கிலீஷ் பாட்டுனா ரொம்ப பிடிக்கும், நான் பாடினா ரொம்ப பிடிக்கும். இப்போ கேட்க மாட்டேறாரு. Isaac Tata.
சிறுமை தாழ்ச்சியடைகிலனே ஆவலதாய் என்னை பைபோனே அவர் மேல் தமனேர் அருளுகின்றார் தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சியடைகிலனே ஆத்துமம் தன்னை குளிர பண்ணி அடியேன் கால்களை நீதி என்னோம் நேர்த்திய பாதையில் அவன் நிமித்தம் நிதமும் சுகமாய் நடத்துகின்றார் தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சியடைகிலனே சாநிழல் பள்ள திறங்கிடினோ சற்றும் தீங்கு கண்டேனே வானபரன் என்னோடிருப்பார் வலை தடியும் கோலுமை தேற்றோம் தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சியடைகிலனே. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகின்ற தாயும் தந்தையுமாகிய கடவுளே, துயரகரமான ஒரு சூழலிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம்.
எங்களுக்கு அன்பான அருமை தகப்பனார் திரு ஐசக் ஆசிரியர் அவர்களை, தலைமை ஆசிரியர் அவர்களை ஆண்டவரே நாங்கள் இழக்க கொடுத்திருக்கிறோம். ஈடு செய்ய முடியாத இழப்பிலே நாங்கள் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய ஆயர் குடும்பத்தில் இருக்கின்ற அருமையான அருள் திரு பேனில் ராஜ்குமார் அவர்களும், ஆண்டவரே அருமையான மகள் ஜெயக்குமாரி அவர்களும், ஆண்டவரை இம்மட்டுமாக கர்த்தாவே அவருடைய உடன் பிறந்தவர்களும் அருமை அம்மா அவர்களும் கர்த்தாவே ஆண்டவரே இந்த துயரற்ற சூழ்நிலையில இருக்கிறதை நீ அறிந்திருக்கின்றீர். அடியவருக்கு கொடுத்த நெடிய ஒரு ஆயுட்காலத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தர் நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுகிறோம், அரவணைக்கும்படியாக நாங்கள் வேண்டுகின்றோம். மரணத்தை ஆண்டவரே சந்திக்கக்கூடிய பல்வேறு விதமான சூழல்களை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். மரணத்தை மேற்கொள்ளக்கூடிய திருவசனங்களை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். உம்முடைய வாழ்க்கையை ஆண்டவரே அதற்கு மையப்படுத்தி வாழ்ந்து காண்பித்திருக்கிறீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்றாலும் ஆண்டவரே இந்த பிரிவினையினாலே சுவாமி, இந்த பிரிவினாலே ஆண்டவரே தயங்கி கர்த்தாவை கலங்கி ஆண்டவரே துவண்டு போயிருக்கிற இந்த குடும்பத்தை கர்த்தர் நீர் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவது சொன்ன ஆண்டவர் இந்த பிள்ளைகளை அரவணைக்கும்படியாய் இதோ உலகத்தின் முடிவு பெறும் சகல நாட்களிலும் அவங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த பிள்ளைகளோடு இருக்கும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அருமையான ஒரு பிள்ளைகளை நான் உங்களை திக்கற்றவர்களாக விட இந்த வார்த்தையின்படியாக நீ தேற்றும்படியாய் தைரியப்படுத்தும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நடக்க இருக்கின்ற அடக்க வழிபாட்டுக்கான அனைத்து ஆயத்தங்களையும் ஆண்டவர் நீ கர்த்தாவை சிறப்பாக செய்யும்படியாய் வேண்டுகிறோம். பல இடங்களிலிருந்து உமது பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுடைய மரியாதையையும் மதிப்பையும் அன்பையும் செலுத்தும்படியாக இன்றைக்கு கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பயணங்களிலே துணையிருந்து பாதுகாக்கும்படியாக வேண்டுகிறோம். சுவாமி, உம்முடைய கரத்துல இந்த ஆத்துமாவை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம், வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் கடவுளே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பலனை மறவாதே. ஆமென். திகையாதே, கலங்காதே. நான் உன் தேவன் என்று சொன்ன கடவுளுடைய அன்பும், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபையும், உயிர்த்தெழு நம்பிக்கையின் விசுவாச வாழ்க்கையில் நம்மை உறுதியோடு வழிநடத்துகின்ற தூய் ஆவியானவர்களும் ஆறுதலும் தேறுதலும் தெய்வீக சமாதானமும் என்னாலும் உங்களோடு நிலைத்து நிற்பதாக. ஆமென். ஆருமில்லை துணை என்றேங்கியே நாங்கள் சோறும் எவ்வேளையிலும், ஆருமில்லை துணை என்றேங்கியே நாங்கள் சோறும் எவ்வேளையிலும், கூட இருப்பேனாதையாக வீடு கூறினாய் மன்னவரே. நாதா நம்பிக்கை தாதா தஞ்சம் நீதான், நாதா நம்பிக்கை
தாதா தஞ்சம் நீதான் உம்மில் ஆறுதல் காண உம்மை அண்டியான் வாழ உம்மில் ஆறுதல் காண உம்மை அண்டியான் வாழ எம்மையுடையோர் நீர் இருக்க யாரும் இல்லென்று சொல்லாதிருக்க எம்மையுடையோர் நீர் இருக்க யாரும் இல்லென்று சொல்லாதிருக்க உயிர் தரும் பெருவசனம் எம் உள்ளில் உறுதியாய் நிலைக்க உயிர் தரும் திருவசனம் எம் உள்ளில் உறுதியாய் நிலைக்க உயர் நிலை வாழ்வு உண்டென்று கூறிய உம்மாக்கை நினைத்திட நாதா நம்பிக்கை தாதா தஞ்சம் நீதா நாதா நம்பிக்கை தாதா தஞ்சம் நீதான் உம்மில் ஆறுதல் காண உம்மை அண்டியாம் வாழ உம்மில் ஆறுதல் காண உம்மை அண்டியாம் வாழ எம்மையுடையோர் நீர் இருக்க யாரும் இல்லென்று சொல்லாதிருக்க எம்மையுடையோர் நீர் இருக்க யாரும் இல்லென்று சொல்லாதிருக்க. பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் அருமையான தந்தை ஆண்டவரே, எங்கள் எல்லாரையும் விட்டு கடந்து உம்மிடத்தில் வந்திருக்கிறதே தேவன் அறிவே. அவர் விட்டு போன இந்த அருமையான பிள்ளைகளை அவர் எவ்வளவாய் அன்பாய் வளர்த்தார், ஆளாக்கி படிக்க வைத்து திருமணங்களை செய்து எல்லாவற்றிலும் அந்த பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி நம்முடைய சமூகத்திலே அந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து இப்போது கடந்து வந்திருக்கிறார். இந்த பூமியிலே அவர் செய்த பலன்கள் அவரோடு கூட வருகிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த பூலோகத்தில் இருக்கிற எங்களுக்கு நீ சொல்லுகிற ஆறுதல், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் திரும்ப வரும் பொழுது அவ்வளத்திற்கு உங்களையும் அழைத்து கொண்டு போவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த தேவன், என்னை கடந்து போயிருக்கிற என் தகப்பனாரே, என் கணவனை, என் சொந்தங்களை ஆண்டவரே, ஒரு நாளைக்கு அந்த பரலோக ராஜ்யத்தில் நிச்சயமாய் பார்ப்போம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. மரணமே உன் கூர் எங்கே, வாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணம் என்கிறது எங்களுக்கு ஒரு மரணம் இல்லை ஆண்டவரே, அது எங்களை விதைக்கிறதும் உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. இந்த அருமையான மகன்களை விதைத்து இது உயிர்ப்பிக்கிற நாட்கள் வரும். நீ கூட வாங்க
அதெல்லாம் ஊற்றணுன்னே அந்த ட்ரெஸ் அவுத்துற போகிறாங்க. இல்லை ஒரு சாதாரண தண்ணி கொஞ்சம் சும்மா நீங்கள் உங்களுக்கு தான் இப்போ நீங்கள் தான் பண்ணணும். அதெல்லாம் எடுத்து யாருக்கெல்லாம் கொடுத்துருங்க. நீங்கள் தான் மல்லு கட்டணும். நீயும் தலைக்கு ஊற்றின்னு தான் மல்லு கட்டின்னு வந்து அவருக்கு பண்ணணும். சரி விடுங்க முடிச்சுட்டேன்னா பண்ணிக்கலாம். நம்ம கிறிஸ்தவங்களில் வந்து இதெல்லாம் பார்த்தோம்னா இந்து சாமி கிடையாதுங்க. இந்து சாமி கிறிஸ்டின் கிருமி நாசினி தண்ணி என்னவோ சும்மா என்ன செய்யணும் சார் சொல்லுங்க. வாங்க தள்ளி போமா. அவங்க 2 பேரும் மட்டும் தெளிக்கா. தாய் விடுத்தாரு நெஸ்லி இந்தவா தம்பி ஊடியா சின்னி இவரு கொடு இதா இவரு கொடு பாட்டி அவங்க போடுவா சட்டை அவுத்துப்பா இந்த வேஷ்டி எடுத்துங்க சட்டை குண்டு சிக்கன கூடாது கையில வர மாட்டீங்க சட்டை உள்ள போறேன் சொல்லேப்பா என்ன சொல்றீங்க சரி உள்ள போறேன் என்ன பேசிட்டா சட்டை போடு ஆயமா சின்னி சின்னி ஆகாஷ் உள்ளாதானா
பலனோ சிறுமை தாழ்ச்சி அடைகிறனே அம்மா வந்து பக்கம் இந்த அக்கா கையில கொடுத்தாங்க கொஞ்சம் அம்மா கை சரிம்மா கொஞ்சம் ஓரம் கொடுத்துங்க சார் நாங்கள் நிற்பதை ஆண்டவர் அறிவீர். மறுக்குற வாழ்விலே எங்களுக்கு வாழ்வதற்குரிய உடலை உயிரை ஈந்தளிக்க தொடங்கும் என்று பரியாற்றவும் உங்களுடைய நீதி நெறிகளில் நடக்கவும் எங்களுக்கு திருமை கூர்ந்தீரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் அந்த அடிப்படையில் இப்பூலக வாழ்வின் பிறகு இதனால் வரை ஆண்டவரே அருமையான அடியவர் திரு ஐசக் அவர்கள் பாராட்டின நல்ல குடும்ப வாழ்வுக்காக, சமூக வாழ்வுக்காக, திருச்சபை வாழ்வுக்காக நாங்கள் நன்றி படைக்கின்றோம். அவர் மூலமாக சமூகம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக, திருச்சபை பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நாங்கள் கொடுத்திருக்கிறோம். ஆசிரியராக, அதே போல ஊழியராக ஆற்றிய அனைத்து பணிகளையும் நாங்கள் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம். அடியாருடைய ஆன்மாவை அன்பின் கரத்திற்காக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அனைவரின் ஆண்டவர் தூயவர் 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 என்று கூறிப்பாருங்க தூய்மையாளரின் கூட்டத்திலே அடியாருடைய அடியவரை கொள்ள வேண்டுமையாக நாங்கள் கொண்டாடுகிறோம். அருமையான ஐயாவின் எழுதி வாழ்கின்ற நம்முடைய துணையான பிள்ளைகள், பிள்ளைகளின் குடும்பங்கள், பிள்ளைகளின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அருமை அடியவருடைய நல்வாழ்வை நினைத்து நமக்கு நன்றி செலுத்தவும், அவருடைய வழிகளிலே நடப்பதற்கு துணிவை பெறவும் இந்த பிள்ளைகளுக்கு அருள் செய்ய வேண்டும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். இப்பொழுதும் உமது அடியவருடைய உடலை நல்லடக்கம் செய்ய ஆலயத்துக்கு நாங்கள் கொண்டு செல்கிறோம். உங்களுடைய பேர் ஆற்றலின் கரம் எங்களோடு கூட வரட்டும். உங்களுடைய உடலை விதைத்து ஆண்டவரை நாங்கள் மறுபடியும் உங்களுடைய வருகையிலே மறுரூபமாக்கப்பட்ட இவருடைய உடலை முகமுகமாய் பார்ப்பதற்குரிய திடனை பெறுவதற்கு எங்களுடைய வாழ்வையும் நல்வாழ்வாக அமைத்துக் கொள்வதற்கு நீர் எங்களுக்கு கிருபை செய்வதற்காய் மன்றாடுகின்றோம். தொடர்ந்து ஆறுதல் படுத்தும் அனைத்து நல்வாழ்வுக்கு அடித்தள காரணராகிய கடவுளுடைய துணை எப்போதும் இல்லத்தின் பிள்ளைகளோடு நிலைத்து நிற்கட்டும். மீட்பர் இயேசுவின் வழி வேண்டுகிறோம் அன்பின் கடவுளே, ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, தூயாவின் அன்பின் ஐக்கியம், ஆசீர்வாத வழி நடத்துதல், அருமையான ஊழியக்காரர், விட்டு சென்ற அன்பு மனைவி, அன்பான பிள்ளைகள், உடைய குடும்பத்தினர், திருச்சபை மக்களுடைய பணிகள் நல்ல வாழ்வை சாட்சியாக பணிக்கொள்ளும் சதாகாலத்தில் கவுடி நினைவாலயத்திற்கு கொண்டு செல்கிறோம். அங்கு வழிபாடு நடைபெறும். அதனைத் தொடர்ந்து ஈக்காட்டில் இருக்கின்ற கல்லறை தோட்டத்தில், ஈக்காடு வெஸ்டியாலய கல்லறை தோட்டத்தில் அவளுடைய உடல் அடக்கம் செய்யப்படும். நல்லடக்க வழிபாடு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு நாம் செல்வதற்கென்று குடும்பத்தாருக்கு, உறவுகளுக்கு செல்வதற்கென்று 2 வாகனங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது.
அனைவரும் அன்புமே நம்முடைய அன்பு தரப்படாரும் பல நிலைகளிலே திருச்சபையுடைய முன்னேற்றத்திலும் ஞானநாளை நாம் சோதிக்கிறோம் போகிறோம் விசுவாசத்திலே சகோதரர் சபை ஊழியர் தலைமையாசிரியர் ஐசக் ஐயா அவர்களை நீர் நமக்கென்று தெரிந்து கொண்டு பேசுவதை அறிந்து ஊழியத்திற்கு தேவையான சகல ஞானவர்களே அன்பையும் திருவிழியும் பயந்து இருக்கிறார் சொல்கிறேன். இப்போது அவர்களுக்கு நிறுத்தி எடுப்பார்கள் அழைத்து அவர்களுக்கு விரிவாக அவருடைய பிள்ளைகள் பேரக்குழந்தைகள் சகோதரி சகோதரர்கள் நண்பர்கள் அவரோடு பழைய ஆயிரம் உயிரிழந்தார்கள் விசுவாசத்திற்காக யாவரையும் அதை ஆற்றும் பேச்சு சார் சொல்லாமல் அவரை தலைமையாக அனைவரும் நம்பிக்கையே மீண்டும் சந்திப்போம் அந்த நம்பிக்கையை கவலை சொல்லுவோம். ஆண்டவர் மீட்பர் இயேசு கிறிஸ்து பெயரால் வேண்டி உருவாக்குகிறார்கள். ஆமென். Ah
கொடுத்திருக்கிறார். சொல்லுகிறோம், நிச்சயமாக அவர் உச்சத்துக்கு நல்ல நிலையை நாம் போட்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் அண்ணாவுடைய வாழ்வில் சிறந்த தருணங்களை நாங்கள் கண்டுகொண்ட அளவிலே நம்மோடு பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு சிலரை நாம் முன்னிறுத்திருக்கிறோம். கால அவகாசம் இல்லாத காரணத்தினாலே அவரை பற்றி சாட்சியாக பேச வருகிறவர்கள் மிக சுருக்கமாக பேசுகிறார். அவர்களை கேட்டுக்கொள்வதை முதலாவது தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து என்னுடைய தந்தையார் பிறந்தவர்கள் 2 பேர், என்னுடைய தந்தையாரோடு சேர்த்து 3 பேர், 2 சகோதரிகள். மூத்த சகோதரனுடைய மகன் தான் ஐசக்காக, அவர் பெயர் பரமானந்தம். இளைய 2வது பெரிய பாருடைய பெயர் அறிவானந்தம். என்னுடைய தந்தையின் பெயர் சதானந்தம். ஆகவே பரமானந்தம் ஐயாவுடைய மகன் திருவாளர் ஐசக் அண்ணன் அவர்கள், அவர்களுக்கு 3 மகன்களும் 1 மகனும். மூத்த மகள் வந்து ரோஸ்மரி அக்கா என்று சொல்வார்கள், வந்திருக்கிறார்கள். 86 வயதை நிரம்பியவர்கள். அவருடைய கணவர் இன்ஸ்பெக்டராக இருந்து இறந்துவிட்டார். 2 மகன்கள், 2 மகள்கள். அடுத்தது அன்னமேரி, திருமதி அன்னமேரி சத்யநாதன் என்று சொல்வார்கள், அனைவருக்கும் தெரியும். மிஸ்டர் சத்யநாதன் ஐயா அவர்கள் அரக்கோணம் ஆண்ட்ரூஸ் ஹையர் செகண்டரியில் ஆசிரியராக பணியாற்றி அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டராக இருந்து ஓய்வு பெற்றவர். அவருக்கு 2 மகன்கள், 1 மகன். திருமதி அன்னமேரி சத்யநாதன் அவர்கள் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் அசிஸ்டன்ட் தலைமை ஆசிரியராக தன்னுடைய பணியை முடித்தார்கள். அடுத்ததாக இருந்தவர் தான் மிஸ்டர் ஐசக் அண்ணன் அவர்கள். அதற்கு பிறகு அருள்மணி என்கின்ற ஒரு சகோதரி, அவர்கள் இப்பொழுது இல்லை, அவருடைய மகள் வந்திருக்கிறார்கள். ஐசக் அண்ணனை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் உண்மையாகவே எதை சொல்வது எதை சொல்லக்கூடாது என்கிற ஒரு காரியம். வாட்டல் அண்ட் வாட்டல். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், அவர் எதையுமே மறைக்க மாட்டார், வெளிப்படையாக எல்லாருக்கும் பேசுகிறார். அவருக்கு 3 மகன்கள், 2 மகன்கள். மூத்த மகள் சாரா, அவர்கள் லேப் டெக்னீஷியன் வீட்டில் இருக்கின்றார்கள். அவருடைய கணவன் வெளிநாட்டில் இருக்கின்றார். அடுத்தது பேனியல், நம்முடைய பேராயத்தில் ஆயராக இருக்கின்றார். அவருடைய துணையார் டீச்சர், பிள்ளைகள் இருக்கிறார்கள். அடுத்ததாக பாலியல் என்கின்ற மகள், பாலியல் இருக்கிறார்கள். அவர்கள் ஆசிரியராக இருக்கிறார். அவர் கணவன் இருக்கின்றார்கள். அடுத்தாக பிரிசில்லா, நம்முடைய பேராயத்தில் ஆயராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒரு ரீசெண்டாக அவர் திருமணமானது. கடைசியாக ஓரல் கவர்மெண்ட் பிஹெச்டி முடிச்சுட்டு டாக்டரேட் முடிச்சுட்டு பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் துணையாக இருக்காங்க. அவங்க நர்ஸு ஜிப்மர் ஹாஸ்பிட்டலே வேலை செய்து கொண்டிருக்கிறார். பெரிய அவருடைய குடும்பம். இதில் ஐசக் அண்ணனை பற்றி சொல்ல சொன்னால், அவர் அந்த காலத்தில் இன்டர்மீடியட் முடித்தவர். இன்டர்மீடியட் முடிச்சுட்டு ஆசிரியர் பயிற்சி பெற்று ஆசிரியராக தூய குலவா மேல்நிலை பள்ளியிலே பணியாற்றினார். அவரும் என்னுடைய 3வது சகோதரர் மிஸ்டர் அருளானந்தன் என்பவர்களும் ஒன்றாக ஒரு ஈக்குவல் ஏஜ் 2 பேரும் 2 பேரும் அதே பள்ளியிலே பணியாற்றினார்கள். அதுக்கு பிறகு அவருக்கு சென்னைக்கு சென்று விட்டார். சென்னையிலிருந்து அடுத்ததாக நாகலாபுரம் பகுதிக்கு வந்துவிட்டார்கள். திருமணமாகி அவர்களுக்கு பிறந்த பிள்ளை இருந்தால் முதலில்
ஆங்கிலத்தில் ரொம்ப திறம் பெற்றவர் மிஸ்டர் ஐசக். அவர் வீட்டிலே நாங்கள் எல்லாரும் கொடுத்து இப்போ தான் ஐசக்குன்னு வந்து ஆங்கிலம் பேசுவோம். ஐசக் ரொம்ப சரளமான பிள்ளை, எல்லாருமே. காரணம் என்னன்னா அவர் பணியாற்றிக்கிட்டு அல்லது படித்து கொண்டிருந்த காலத்தில் நாங்கள் ரொம்ப சின்ன சின்ன பையன்கள் வந்தாருன்னா அவருக்கு அவங்க அம்மா பெரியம்மா ரொம்ப தடவுடலாக அவருக்கு சமையல் செஞ்சு கொடுப்பாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். அந்த ஊரில் இருக்கிற அவங்க மற்ற பிள்ளைகள் கூட அவ்வளோ செல்வாக்கா அவ்வளோ பெருமையாக அவருக்கு சமையல் பற்றி சொல்லி பார்த்தாங்க. மிஸ்டர் ஐசக் அவர்களுக்கு மட்டும் அது வந்தாலே எதனா ஒரு நான்வெஜ்க்கான கோழி அல்லது மாற்று இது ரெண்டும் ரொம்ப பிரியமாக சாப்பிடக்கூடியவங்க அதை அவருக்கு சமைத்து கொடுப்பார்கள். ஆசிரியர் பணியோடு அவர் ஊழியத்தையும் கவனித்து கொண்டு வந்தார். நாகலாபுரம் பகுதியிலே கடைசியாக அவர் நாகலாபுரம் வந்து செட்டில் ஆகிட்டார். அங்குதான் பிள்ளைகளை படிக்க வைத்தார். பிள்ளைகள் எல்லாரையும் நல்ல ஒரு கல்வி கொடுத்தார். யாரையும் சோட போக விடவில்லை. எல்லாருக்கும் நல்ல கல்வி. எங்கள் அம்மாவும் சரி, எங்கள் அப்பாவும் சரி, இன்னொரு சின்ன பெரியப்பா இருக்கணும். அவர் ஆங்கிலம் நல்லா படித்ததுனாலே, அந்த இன்டர்மீடியட் படித்ததுனாலே அவருக்கு ரொம்ப ஆங்கிலம் நல்ல புலமை வாய்ந்தவர். அவருக்கு தெரியாத ஆங்கில வார்த்தையே கிடையாது. டிக்ஷனரியில் எந்த வார்த்தைகள் ஒன்றாலும் ரொம்ப சரளமாக சொல்லக்கூடியவர், பேசக்கூடியவர். அங்கே கிராமத்துக்கு வந்தாருன்னா, அவர் ஸ்கூல்லேருந்து வந்தாருன்னா அந்த வாஜர் வேலை செஞ்சுட்டு வரும்போதும் எங்களாண்டி என்னுடைய பிறந்த மாதம் நாங்கள் 2 பேர் இருப்போம். எங்கள் 2 பேருடைய எதனா பேசுவார் இங்கிலீஷில். நாங்கள் அப்படின்னா சின்ன பசங்க 3வது படிச்சிருப்போம், 2வது 4வது படிச்சிருப்போம். நான் என்ன சொல்லுவேன், நீ என் கவர்மெண்ட் மட்டும் எனக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். புரியாது இல்லை எங்களுக்கு. அப்போ